தேனியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் வாக்குரிமையின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வாக்காளர்களுக்கு உணர்த்தும் விதமாக தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கனரா வங்கி ஊரக சுயதொழில் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் கருவேலநாயக்கன்பட்டியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ரஞ்சித் சிங் கலந்து கொண்டு விழிப்புணர்வு இயக்கத்தில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் உறுதிமொழி எடுத்தும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் இதில் பங்கேற்றவர்கள் தேர்தல் நாளை குறிக்கும் வண்ணம் வாக்குப்பதிவு நடைபெறும் தேதியின் வடிவில் நின்றவாறு சிறிது நேரம் காட்சியளித்தனர். முதல் முறை வாக்களிக்க உள்ளது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் நேர்மையான முறையில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட முதல் முறை வாக்காளர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். ஸோ ஏற்கனவே ஓட்டு போட்ட அந்த அனுபவத்தில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யார் நமக்கு நல்லது பண்ணுவா அப்படின்றத யோசிச்சோம். ஒரு நேர்மையான முறையிலையும் பணமோ ஒரு பொருளோ ஒரு பரிசோ இது எதையுமே வாங்காமல் ஒரு நேர்மையான முறையில் நீங்களும் ஓட்டு போடணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும், உங்களுடைய அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் நேர்மையான முறையில் ஓட்டு போடணுன்றத சொல்லி வலியுறுத்தணும். நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால எந்த மாற்றமும் நடக்க போகிறதில்ல. அதனால் உங்கள் ஓட்டை நீங்கள் போடணும். 100% வாக்குப்பதிவுன்றது இந்த ஓட்டம் நடக்கணும். அதுவும் நம்ம தேனி மாவட்டத்தில் நடக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். எல்லாரும் எங்கள் அப்பா அம்மா இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். ஓட்டு போடுறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஓட்டு போடுறனால பார்த்து யார் நமக்கு கரெக்டாக இருப்பாங்களோ அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன், எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் நிறைய பேர் ஓட்டு போட்டு பார்த்துருக்கேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். பணம் நம்ம வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு பதிலாக நம்ம நேர்மையாக ஓட்டு போடணும். ஜனநாயகத்தை கரெக்டாக யார் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.